காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபாலின் தமிழக வருகை இரண்டாவது முறையாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகம் வரும் கே.சி. வேணுகோபால் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தமிழக வருகை இரண்டாவது முறையாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கே.சி. வேணுகோபாலின் வருகை ரத்தால் திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்குவது மீண்டும் தாமதமாக வாய்ப்பு என தகவல் வெளியாகியுள்ளது. திமுக சார்பில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழு விரைவில் அமைக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று கூறியிருந்தார். காங்கிரஸ் சார்பில் ஏற்கனவே கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டு திமுகவின் அழைப்பிற்காக 2 மாதங்களாக காத்திருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெபர்சன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெபர்சன், விவரங்கள் என்ன? காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் தமிழகம் வருவது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அவர் தமிழகம் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டு அதற்கான அறிவிப்புகள் எல்லாம் வெளியிடப்பட்டிருந்தது. குறிப்பாக சென்னை அடுத்துள்ள தாம்பரம் பகுதியில் ஊரக வளர்ச்சி திட்டத்தில மகாத்மா காந்தியினுடைய பெயரை நீக்கியது தொடர்பாக பாத யாத்திரை நடத்துவதற்காக இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதற்காக அகில இந்திய பொதுச் செயலாளர் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் வேணுகோபால் தமிழகத்திற்கு வருவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் நாளை இந்த நிகழ்ச்சி இருப்பதாகவும் இந்த நிகழ்ச்சியை அவர் தொடங்கி வைப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் அவருடைய வருகை திடீரென ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அவர் தமிழகம் வரும்போது தமிழக முதலமைச்சரை சந்தித்து திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பாக பேசுவார் என்றும் சொல்லப்பட்டது. ஏற்கனவே திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்ந்து இழுபறி நீடித்து வருவதாகவும் அதிக இடங்களில் போட்டியிட வேண்டும் என்று காங்கிரசினுடைய மூத்த தலைவர்கள் விருப்பம் தெரிவித்து தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக திமுக எம்பி கனிமொழி தொடர்ந்து தெரிவித்து வருகிறார். இந்த நிலையில்தான் அகில இந்திய பொதுச் செயலாளர் வேணுகோபால் நேரடியாக முதலமைச்சரை சந்தித்து பேசும்போது 2 கட்சிகளுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில வேணுகோபாலினுடைய வருகை 2வது தடவையாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை மேலும் இழுபறி நீடிப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னும் தாமதமாகக்கூடிய நிலையும் உருவாகியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.